அம்மா என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவா ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன்டா. சமையல் பண்ணணும்ல. ஆமாம்மா. அம்மா சொல்லு பாப்பா. சிக்கன் ரைஸ் செய்வீங்களா? எங்க 3 பேத்துக்கும். அப்படியா? சிக்கன் ரைஸ் பண்றதுக்கு அம்மாட்ட சிக்கன் இல்லையே. அப்பா வரும் கடையில வாங்கிட்டு வர சொல்றேன். நிறைய வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. நிறையவா? சாப்பிட்டுருவேன் நிறைய வாங்கினா. சாப்பிட்றேம்மா. சரிம்மா, அப்பா வரட்டும் வாங்கிட்டு வர சொல்றேன். நீ போய் விளையாடுப்ப. சரிங்கம்மா. ஆடு போவோம். விளையாட போலாமா? விளையாட போலாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்மளா ஓடி பிடிச்சி விளையாடலாமா? நம்ம ஓடி பிடிச்சி நம்ம விளையாடலாம். சரிடி. ஜாஸ் ஓடவே முடியலடி, ரொம்ப மூச்சு வாங்குதுடி. ஆமாடி. ரோஸ் வணக்கமா? ஆமா. ஆமாடி. சரி, நம்ம கொண்டத்துக்கு நம்ம லிஸ்ட் எடுக்கலாம். சரிடி. நம்ம அம்மாவை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக சொல்லலாமாடி? சரிடி. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன்டி. சரிடி. வாங்கக்கா வாங்க. ஏன் இப்படி வேலை விட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உள்ள ஏன்பா வர்றீங்க? நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன். நீங்க வராத வரைக்கும் நல்லா இருந்தேன். இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல. உனக்கு எப்படியுமே இப்படித்தான் உனக்கு நக்கல். எப்ப பாரு இப்படித்தான் பண்ணுவோம் நீ. என்னக்கா? ஆமாக்கா. சரிக்கா. ஏக்கா என்ன குழம்பு வச்சிருக்க? எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு கொடு. ஏன் உங்க வீட்டுல சமைக்கவே மாட்டீங்களா? எப்ப பாரு குழம்பு இருக்கா, சோறு இருக்கா, பால் இருக்காண்டுகிட்டே அலைவீங்களா? ஏக்கா என்னக்கா கொஞ்சோண்டு கொடுக்கா. 2 பேருங்க இருக்கும். அதுக்கு போய் எதுக்கு சோறாக்க? அதே நீங்க ஒன்று வாங்கிட்டு போனாலும் வந்தேன். சரி சரி வாங்கிட்டு போங்க. உட்காருங்க கொஞ்ச நேரம். குழம்பு அடுப்புல கோச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. சரிக்கா. பிள்ளைலாம் நல்லா இருக்குல்ல? பிள்ளைங்களாம் இந்த நம்ம வீட்டு முன்னாடியே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா பிள்ளைகளும். சரி சரி விளையாடு. ஏக்கா லீவுக்கு பிள்ளைகளை எங்கேயும் கூட்டு போனீங்களா? பிள்ளைகள வெளியே எங்கேயா கூட்டு போனான்னு பார்த்தா செலவுக்கு துட்டு வேணும்லக்கா. நிறைய செலவாகி போயிடும். வெளியிலன்னு கூட்டு போனா செலவாகத்தையும் செய்யும். அதுக்காட்டி போகாம இருக்க முடியுமா? செலவழிக்காம தான் இருக்க முடியுமா? நீ சொல்றது வாஸ்தவம் தான்க்கா. என்ன பண்றது? சரி விடுங்க. இன்னும் 1 வாரம் தானே லீவ் இருக்கு. 2 வாரம்மா? நல்லா சொன்னீங்க. இன்னும் 2 நாள் லீவ் இருக்கு. என்னது 2 நாளா? சரி விடுப்பா. அதுவும் நல்லதே. பிள்ளைய பூரா ஸ்கூலுக்கு போகட்டும். அப்பதான் நம்ம பிரியா இருக்க முடியும். என்னக்கா பிள்ளைய தானே நம்ம போக முடியும். வீட்டுல கேட்டு என்னன்னு பாருங்க. நம்மளும் வெளியில போலாம். சரிக்கா. சரி என்னன்னு கேட்போம். நான் என் வீட்டுக்காரட்ட கேட்குறேன். சரிக்கா. சரி இருங்க குழம்பு ஊத்திட்டு வரேன். வாங்கிட்டு போங்க. சரிக்கா. நிறையாவே ஊத்திட்டு வாங்க. நிறையா அப்படியே குழம்பு சட்டி விட கொடுத்துருவா. கொண்டு போறீங்களா? குழம்பு சட்டியோட கொடுத்தாலும் சந்தோஷம். கொடுத்தா அப்படி கொண்டு போயிருவி. ஆமா உன் பெருமையை கொண்டுக்கிட்டு வெயிட் பண்ணு. பாவன் கொஞ்சம் ஊத்தி குடுக்கலான்னு பார்த்தா நீ ரொம்பத்தையும் பேசுவ. சரி சரி சும்மா கிண்டலுக்கு தான் பேசினேன். கொஞ்சம் ஊத்தி கொண்டு வாக்கா. சரி சரி இருங்க எடுத்துட்டு வரேன். இப்படி ஆளாளு கத்திக்கிட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள வாங்க. எங்களை லீவுக்கு எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களாமா? பாத்தியாக்கா இப்பதானே சொன்னேன். இந்த பிள்ளையிலே கேட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? என்னங்கக்கா பிள்ளையெல்லாம் ஆசைப்பட்டு கேக்குதுங்க. நம்ம எங்க போகலாம்? ஊட்டிக்கு போலாமாமா? ஊட்டிக்கா? அடியா தடி அங்க குளிருமே. சரி சரி அப்பா வரும். நைட்டு கேட்டுட்டு நம்ம கிளம்பி போலாம்ப்பா. போலாமா? ஊட்டிக்கு எதுலக்கா போறது? ஊட்டிக்கு நடந்து வேணா போலாம். நடந்து எப்படி பாத யாத்திரையாவா போறது? பின்ன என்ன நீ கேக்குற கேள்விக்கு பதில் எப்படி நான் சொல்லட்டும்? ஊட்டிக்கு எங்க பஸ்ல தான் போகணும். பஸ் இல்லக்கா, ஏதோ ட்ரெயின் இருக்குன்னாங்க. உனக்கு பஸ்ஸுக்கே டிக்கெட் கொடுக்க முடியலன்ற இதுல எப்படி ட்ரெயின்ல வருது? நீ வேற பஸ் டிக்கெட் வேற ட்ரெயின்ல ரேட்டு கம்மி. அவனுக்கு தெரியாதா? அடேங்கப்ப இந்த விசாரிச்சு வச்சிருக்க. என்னக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்கிட்டா 10 பைசா மிச்சமா அவனுக்கிட்டு இருக்கி. சரி சரி இந்த கொண்டைக்குள்ள ஒரு மூளை இருக்குன்றது இப்பதான் தெரியுது. என் கொண்டைய பத்தியே நீ பேசு. இந்த கொண்டைய தவிர வேற எதுவுமே மாத்த மாட்டீங்க. இந்த கொண்டதேக்கா எனக்கு அழகு. சரி சரி இருக்கட்டும். வீட்டுல கேட்டு வாங்க. நம்ம நாளைக்கு கிளம்பி போலாமா? சரிக்கா. நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிறேன். ட்ரெயின்ல கரெக்டான டயத்துக்கு போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஐயோ அது வேற இருக்குதா? ஆமா ஊட போய் நின்றாதக்கா. அடிச்சு போட போயிருப்பது. ஐயோ ஊட போட அடிச்சு போடுவேன்.
சரி சரி ரெடியா கிளம்பிருங்க, நாளைக்கு நம்ம பார்த்து என்னான்னு போலாம். சரியா? ஊட்டிக்கு போறோமே, ஐ ஜாலி ஊட்டிக்கு போறோமே, ஐ ஜாலி ஊட்டிக்கு போறோம். பிள்ளைலாம் கத்தாதீங்க, வீடே அதிர்ந்து ஐ ஜாலி. ஜூலி ஜூலி வாங்க மாமா, இப்பதான் வர்றீங்களா? ஆமா ஜூலி, இப்பதான் வேலை முடிஞ்சது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜூலி? வாங்க மாமா, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். சரி ஜூலி, சாப்பிட்டியா? இல்ல மாமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்களா? என்ன பண்றாங்க குழந்தைங்களாம்? பிள்ளைலாம் சாப்பிட்டாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க மாமா. சரி ஜூலி, பிள்ளைங்க வந்து லீவ்ல உன என்ன தொந்தரவு பண்ணாங்களா? ஐயோ, அது ஏன் மாமா கேக்குறீங்க? இன்னைக்கெல்லாம் ஒரே சண்டை, வெளியில கூட்டு போய் சொல்லி ரொம்ப பாடா படுத்துது மாமா. அச்சோ, அவ்வளவு சேட்டை பண்றாங்களா? ஆமா மாமா. சரி, ஓகே ஓகே. இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் திறந்துருவாங்க. அந்த 2 நாளுக்குள்ள அவங்க எங்கேயாவது வெளியில கூட்டு போய் சொல்றாங்க மாமா. சரி ஜூலி, எங்க பிள்ளைகளை கூட்டு போலாம்? எந்த இடத்துக்கு போலாம்? பிள்ளைகளே ஊட்டி போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா, நீங்க கூட்டு போறீங்களா? சரி ஜூலி, போகலாம். ஐ ஜாலி. ஓகே மாமா, பிள்ளைகள்ட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, நீங்க லீவ் சொல்லணும்ல, ஆபீஸ்ல சொல்லிட்டு வரீங்களா? சரி ஓகே, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி மாமா. குழந்தைங்கள்ட்ட நீ வந்துட்டு சொல்லிடு, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்து வைக்கட்டும். இந்த உடனே போய் எடுத்து வச்சிரேன் மாமா. நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, சாப்பிட்டு போங்க மாமா. சரி ஜூலி, சாப்பிட்ட வை, நான் வந்து சாப்பிட்டுட்டே போறேன். சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரி ஜூலி. சரிங்க மாமா. ஜூலி, நான் ரெடி ஆகி வந்துட்டேன். எனக்கு நீங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? சரிங்க மாமா, அந்த வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஜூலி, யார் யார் வந்து டூர் நம்ம வந்து போறோம்? நம்ம கூட யாரெல்லாம் வர்றாங்க? ஐயோ, அதவே மறந்துட்டேன் மாமா, சொல்றேன் மாமா. சொல்லுப்பா. பக்கத்துல அர்க்காணி அக்கா வரேன்னு சொன்னாங்க மாமா, அவங்க பிள்ளைய வர்றேன்னு சொல்லி அழுக, ஒரே அழுக. ஐயோ, அர்க்காணி அக்காவா? ஐயோ, அந்த அக்கா வந்தாலே நம்மள என்ஜாய் பண்ண விட மாட்டாங்களே. நீங்க என்ன அவங்க கூட அப்ப என்ஜாய் பண்ண போறீங்க? அவங்க பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணுவாங்க மாமா. அவங்க தொண பேசுவாங்கப்பா. நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க மாமா, நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோம், பிள்ளைகளுக்காக போவோம் மாமா. சரிங்க, நானு நம்மளோட குழந்தைங்க எல்லாருமே வந்து போகலாம். சரியா? சரிங்க மாமா. சரி, ஓகே சார். குட் மார்னிங் சார். வாங்கப்பா, வாங்க சார். குட் மார்னிங். என்ன சார், என்ன விஷயம்? சார், நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம் சார். ஊட்டிக்கு ஒரு 10 டிக்கெட் வேணும் சார். 10 டிக்கெட்டா சார்? சார், எல்லாமே வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அன்ரிசர்வ் தான் இருக்கு, நின்று போய்க்கிறீங்களா? சார், இல்லைங்க சார், கூட குழந்தைங்களாம் வர்றாங்க சார். ஏதாவது கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணுங்க சார். சரிங்க தம்பி, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, உங்களை போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்கள வச்சுட்டு உங்களுக்கு நான் ஏதாவது வந்து முயற்சி பண்ணுறேன். சரிங்க சார், ஓகே சார். உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க சார். சரிப்பா, குழந்தைங்களோட போகிறேன்றீங்க. சரிப்பா, உங்களை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடும்ப்பா. சரிங்க சார். சரிங்க சார், ஓகே சார், வந்துடுறோம் சார். எவ்வளோ சார் டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கு 100 ரூபாப்பா, 10 பேருக்கு 1000 ரூபாப்பா. சரிங்க சார், இந்தாங்க சார் 1000 ரூபா. டிக்கெட் புக் பண்ணிடுங்க சார். சரிப்பா, இந்தாங்க உங்கள் டிக்கெட்டை வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். நாளைக்கு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம வேகமாக வந்து பிள்ளைகள்லாம் வந்து கிளப்பி கூப்பிட்டு வரணும். இல்லாட்டி ட்ரெயினை வந்து அந்த டைமுக்கு நம்ம வந்து விட்டுருவோம். ஜூலி ஜூலி சொல்லுங்க மாமா. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. ஆமா மாமா, டிக்கெட் வாங்க வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. சரி ஜூலி, பிள்ளைங்கலாம் தூங்கிட்டாங்க. எல்லாம் 2 பேரும் படுத்துட்டாங்க மாமா. சரி ஜூலி, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின் வந்து கிளம்பிடும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளம்பி போயிடணும். சரியா? சரிங்க மாமா. சரி, நாளைக்கு காலைல வெள்ளையன் வந்துச்சு, பிள்ளையெல்லாம் கிளப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருங்க. சரியா? இந்த இப்பவே நான் எடுத்து ரெடி பண்ணிடுறேன் மாமா, காலையில பிள்ளைல வச்சுக்கிட்டு எடுக்க முடியாது. சரி ஜூலி, நீ அந்த டிக்கெட் வந்து தொலைச்சிடாத, கவனமா வச்சிரு. சரியா? சரிங்க மாமா, பீரோல வச்சிடுறேன், காலையில போறப்ப நம்ம எடுத்துட்டு போய்க்கிடுவோம். சரி ஜூலி, ஓகே ஜூலி. சரிங்க மாமா, இப்ப படுங்க, காலையில வெள்ளனா எந்திரிக்கணும். சரி ஜூலி. சரிங்க மாமா, குட் நைட். குட் நைட் ஜூலி.